அவருடைய துடிப்பு, அவருடைய பாரம் உன்னுடைய பாரமாக, உன்னுடைய ஏக்கமாக, உன்னுடைய நோக்கமாக, உன்னுடைய துடிப்பாக இருக்கிறதா? அவருடைய கட்டளைகளை அறிந்திருக்கிறாயா? அவர் கொடுத்த பிரதான கட்டளை புரிகிறதா? அதற்கு கீழ்ப்படிய மனம் இருக்கிறதா? பலிகளை பார்க்கலாம், கீழ்ப்படிதலே உத்தமம். It is very important to study the word of God, to understand the Great Commission. It is very important to understand the teachings of Jesus Christ, the commandments of Jesus Christ, and do them, obey them. நாங்கள் கிருபை பெற்றிருக்கிறோம். சுயநீதி பேசாதீங்க. கிருபை பெற்றதனுடைய அடையாளமே கிரியை தான், கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல் இருந்தா தான், கிரியை இருந்தா தான் உனக்கு கிருபை இருக்குன்னே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். கிருபை உன் விருப்பத்துக்கு வாழ்வதற்கல்ல, எதையுமே செய்யாம சுதந்திரமா இருப்பதற்கல்ல. பாவம் மன்னிப்பு இலவசம். சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. சீசத்துவம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். Discipleship is costly. We must know the cost and pay the cost. அதனால ஆண்டவர் வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படியே மயங்கிட மாட்டார். அந்த ஸ்பீக்கர் வந்து வர்றதான சவுண்ட்ல மயங்கிட மாட்டார். அந்த சத்தத்துல கீபோர்ட்ல வாசிக்கிற இசையில மயங்கிட மாட்டார். உங்கள் என்னுடைய இதயத்தை பார்க்கிறார், நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார், நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். How much we love him, how much we want to know him, how much we want to listen to him, how much we want to obey him. That shows how much we worship him. அருள்பணி இல்லாத ஆராதனை அங்கீகரிக்கப்படாத ஆராதனை. வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பாடல் துதி கூரையை தாண்டாது. ஆமென்.